அவிழ்க்கும் அன்னையே, எந்தன் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு தீர்வும் காண முடியாத பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் பல உள்ளன. நம்முடைய குடும்பத்தில் உள்ள கவலைகள், குழப்பங்கள், பெற்றோர் குழந்தைகளுக்கிடையே புரிந்துணர்வின்மை, அவமதிப்பு, வன்முறை, கணவன் மனைவிக்கு இடையே உள் ஆழ்மன காயங்கள், வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் சமாதானமின்மை, பிரிந்த தம்பதியர்கள், போதை பழக்கங்களுக்கு அடிமையான மகன் அல்லது மகள், உடல்நலக்குறைவு, கருக்கலைப்பு, மன அழுத்தம், வேலையின்மை, பயம், தனிமை என எத்தனையோ முடிச்சுகள் நம் வாழ்க்கையில் உள்ளன. இத்துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்து நம் வாழ்வை வளமான, நலமான, ஒளிமயமானதாய் நம் அன்னை மாற்றுகின்றார். நாளுக்கு நாள் பல கிறிஸ்துவர்கள் முழங்கால் படியிட்டு உண்மையான பக்தியுடன் ஜெபிக்க பல குடும்பங்களில் பிரச்சனைகள் நீங்கியது, பல நோய்கள் குணமாகியது, பல குடும்பங்கள் திரு அவைக்கு திரும்பினர், பலர் வேலை வாய்ப்புகள் பெற்றனர், பல உறவுகள் மாற்றங்கள் பெற்று சமரசமடைந்தது. இந்த காரணங்களுக்காகவே மரியா முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை என மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார். பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் அன்னையின் பிரசனம் இருக்கும். முழு மனதுடன் நம்மையே அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நமக்காக பரிந்துரைக்க அன்னை என்றும் தயாராக இருக்கின்றார். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து பக்தியோடு இந்த நவநாள் பக்தியில் நம் குடும்பங்களையும் வேண்டுதல்களையும் நன்றியையும் துன்பங்களையும் முடிச்சுக்களையும் அவிழ்க்கும் அன்னையிடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் 33 ஆண்டு கால வாழ்நாளை அடையாளப்படுத்தும் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையின் 33 இறை வார்த்தை ஜெபமாலையை பக்தியோடு ஜெபிப்போம். மேலும் ஸ்கிரீனில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றை பார்த்து பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர். வானினின்று உமது பேருடையின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனி தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, விண்ணு தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறு போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர்.
அழிவில்லா இன்பம் அருவீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். முதல் முடிச்சு. சோதனை, தனி மனித பாவம், சமூக பாவம் போன்ற முடிச்சுகளால் அவதி உறுபவரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்கு பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார்.
மத்தேயு அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 27 மற்றும் 28. அமைதியாக தியானிப்போம். நாம் நமது சோதனை, தனி மனித பாவம், சமூக பாவங்களான ஜாதி, சமயம், ஆண், பெண், மொழி, இனம், ஏழை, பணக்காரன் என்ற முடிச்சுக்களை வென்று தூய்மையான வாழ்க்கை வாழ இந்த முதல் 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமீன். இரண்டாம் முடிச்சு. தீராத வியாதி, உடல் நோய்கள், மனநோய் போன்ற முடிச்சுகளிலிருந்து விடுபெற ஜெபிப்போம். பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர் அவர்களை குணமாக்கினார். மத்தேயு அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 25 மற்றும் 30. அமைதியாக தியானிப்போம். தீராத வியாதி, உடல் நோய், மனநோய் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு உடல் சுகம் பெற இந்த இரண்டாவது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமேன். மூன்றாவது முடிச்சு. வறுமை, கடன் தொல்லை, பொருளாதார பின்னடைவு போன்ற முடிச்சுகளிலிருந்து விடுபெற ஜெபிப்போம். உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? மத்தேயு அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 25 மற்றும் 26. அமைதியாக தியானிப்போம். வறுமை, கடன் தொல்லை, பொருளாதார பின்னடைவு முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு வளமோடு வாழ வேண்டி இந்த மூன்றாவது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமீன். நான்காவது முடிச்சு. அவமானம், தோல்வி, ஏமாற்றம், எதிர்மறை எண்ணம் போன்ற முடிச்சுகளிலிருந்து விடுபெற ஜெபிப்போம். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழங்கால் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். மத்தேயு அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 29 மற்றும் 30. அமைதியாக தியானிப்போம். அவமானம், தோல்வி, ஏமாற்றம், எதிர்மறை எண்ணம் போன்ற முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு இயேசுவை போன்று இவற்றை எல்லாம் கடந்து மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் வாழ இந்த 4வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமீன். 5வது முடிச்சு. போதை பழக்கம், சிற்றின்ப தீய நாட்டங்கள் போன்ற தீய பழக்கங்களிலிருந்து விடுபெற ஜெபிப்போம். உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட
உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 29 மற்றும் 30. அமைதியாக தியானிப்போம். போதை பழக்கம், சிற்றின்ப தீய நாட்டங்கள் முதலிய முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்துவ ஒழுக்க அறநெறி வாழ்வு வாழ இந்த 5வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமீன். 6வது முடிச்சு. குடும்பத்தில் குழப்பம், பிளவுகள், ஒற்றுமையின்மை, சமாதானமின்மை போன்ற முடிச்சுகளிலிருந்து விடுபெற ஜெபிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியாய் உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகுட்டி வளர்த்து வாருங்கள். எபேசியர் அதிகாரம் 6 இறை வார்த்தை 1. அமைதியாக தியானிப்போம். குடும்பத்தில் குழப்பம், ஒற்றுமையின்மை, சமாதானமின்மை முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு ஒன்றித்து நல்லுறவுடன் வாழ இந்த 6வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமேன். ஏழாவது முடிச்சு. கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல் நீங்க ஜெபிப்போம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மார்க்கு அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 வரை. அமைதியாக தியானிப்போம். கணவன் மனைவி நல்லுறவிற்கு எதிரான எல்லா முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு வளமோடு வாழ வேண்டி இந்த 7வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். என் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமீன். எட்டாவது முடிச்சு. திருமண தடையை நீக்க ஜெபிப்போம். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினர் ஆகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 28 வரை. அமைதியாக தியானிப்போம். நல்வாழ்க்கை துணையை எதிர்நோக்கி திருமணத்திற்காக காத்திருப்போரின் திருமண தடை முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு திருமண வரம் வேண்டி இந்த 8வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். என் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமீன். 9வது முடிச்சு. குழந்தை பாக்கியம் வரம் வேண்டி ஜெபிப்போருக்காக ஒப்பு கொடுப்போம். மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார்.
கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 36 மற்றும் 37. அமைதியாக தியானிப்போம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லா தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்திற்கு எதிராய் உள்ள முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு குழந்தை செல்வம் பெற வேண்டிய இந்த 9வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமேன். 10வது முடிச்சு. வேலையின்மை மற்றும் வியாபாரம் தொழிலுக்கு எதிராய் வரும் தடைகள் நீங்க ஒப்பு கொடுப்போம். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர். இதோ பாரும், இன்னும் 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். மத்தேயு அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 20 மற்றும் 21. அமைதியாய் தியானிப்போம். நல்ல வேலை வாய்ப்பு, வியாபாரம், தொழிலுக்கு எதிராய் உள்ள முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டு வாழ்வில் வளமை சேர்க்க வேண்டிய இந்த 10வது 3 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எம் துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆத்மாக்களையும் விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிக அவசியமோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். ஆமேன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரேலே ரவேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 33 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ் உரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையிடம் ஒப்பு கொடுக்கும் ஜெபம். கன்னிமரியே, அழகு அன்பு தாயே, மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையே, உமது திரு இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே, உமது கருணை பார்வையை எம்மீது திருப்பி எமது வாழ்வை திணற வைக்கும் முடிச்சுக்களை கண்ணோக்கி அருளும். எனது துன்பம், வலி, செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுக்களை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்ற தாயே, உமது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கிறேன். உமது இரக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன். வளமையின் தாயே, ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுக்களை, உங்கள் துன்ப முடிச்சுக்களை அமைதியாக நினைத்து ஒப்பு கொடுக்கவும். உமது தூய திருக்கரங்களில் பெற்றுக்கொள்ளும் தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுக்களை இப்போது என்றென்றைக்கும் அவிழ்த்து போடும். எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அனுப்பப்பட்டவர் நீர். எனது பலவீனத்தில் எனது வலிமை நீர். உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவர் நீரே. அம்மா, எனக்கு பதில் தாரும், பாதுகாத்தருளும், வழி நடத்தும், காப்பாற்றும். ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம். உம்மீது என் நம்பிக்கையை வைக்கிறேன். ஆமேன்.
துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையிடம் ஒப்பு கொடுக்கப்படும் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகத்தை படைத்த தந்தையே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை நல்வழிப்படுத்தும் தூய ஆவியே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் ஒன்றித்து வாழும் மூவர் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பெண்களுள் பேறு பெற்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கடவுளின் தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். விண்ணக அரசியே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகோவியமே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய ஆவியை புறாவடிவில் சிரமதில் பெற்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தூய்மையும் கனிவும் கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். சிரித்த முகத்தோடு பொலிவோடு இருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். நிலவின் மேல் வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகு என்னும் பாம்பினை நசுக்கிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தீமையை வென்ற புதிய ஏவாளே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். வான தூதர்கள் புடைசூழ வீட்டிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். எலிசபெத்துக்கு உதவிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கானாவூரின் திருமண வீட்டாரின் துயர் துடைத்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திரு குடும்பத்தின் முகவொளியே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். இயேசுவின் முதல் சீடரான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருச்சபையின் துணை இரட்சகியான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருச்சபையின் தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். விடுதலை கீதம் பாடிய எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். ஆகட்டும் என்று சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தாழ்ந்தோரை உயர்த்த சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பசித்தோரை நலன்களால் நிரப்பச் சொன்ன எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருமண வரம் தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். குழந்தை பாக்கியம் தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தாம்பத்திய வாழ்வின் குறை நீக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். திருமண விவாகரத்தை முறியடிக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். குடும்ப உறவை நிறைவாக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். வியாபாரம் தொழிலில் வரும் தடைகளை தகர்க்கும்
எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கண்ணீரோடு வருவோரின் துயர் துடைக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். மனபாரத்தோடு வருவோர்க்கு மகிழ்வினை தரும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உடல் நோய்களை தீர்க்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பில்லி சூனியம் மந்திர கட்டுகளை உடைக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உள்காம் சோபி தம்பதியரை இணைத்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். தந்தை எரணிமாஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். யோகன் ஸ்மித்னார் என்பவரால் தீட்டப்பட்ட ஓவியமே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பவேரிய புனித பேதுரு ஆலயத்தில் வீற்றிருக்கும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். போர்களினாலும் விபத்தினாலும் அழியாத ஓவியமான எங்கள் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பல்வேறு சமயத்தவர்க்கும் அடைக்கலமான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். அழகு அன்பு தாயே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். மன்றாடுவோரை புறக்கணியாத எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். எமக்கு அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். கருணை பார்வையை எம் மீது திறப்பும் எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். பலவீனத்தில் வலிமையான எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். துன்ப முடிச்சுக்கள் அனைத்தும் அறிந்த எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே, எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசுநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கத்தக்கதாக எங்கள் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. பரிசுத்த கன்னிமரி தாயே, நீர் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து திறந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொண்டீர். உமது வாழ்க்கை பாதை கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் நிறைந்ததாய் இருந்தாலும் இறைவனில் நம்பிக்கை வைத்து புத்துணர்வுடன் இருந்தீர். ஆகவே துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் தாயே, எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்காக பொறுமையுடனும் மகிழ்வுடனும் தங்களை தயார்படுத்தவும், பிள்ளைகளினதும் இளைஞர்களினதும் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமையவும், எங்கள் குடும்பங்களின் சகல தேவைகளும் நிறைவேறவும் வேண்டுமென்று தாயே உம்மை மன்றாடுகிறோம். இப்போது கேட்ட அனைத்து தேவைகளையும் உம்மிடம் கொண்டு வருகிறேன். கட்டுக்களை அவிழ்க்கும் பரிசுத்த தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நவநாளின் 2ஆம் நாள் ஜெபம். பிரியமுள்ள தாயாரே, தேவ கிருபையின் நதியே, பாவியான நான் உமது உதவியை தேடி உம்மை நோக்கி வருகிறேன். என் வெறுப்பு, தற்பெருமை, அகந்தை, ஆணவத்தினால் நீர் பெற்று தந்த கிருபையை நான் பலமுறை இழந்துள்ளேன். துன்பம் முடிச்சு அகற்றும் அன்னையே, உமது திருமகனிடமிருந்து தூய, தாழ்ச்சியுள்ள, முதிர்ந்த, நம்பிக்கையுள்ள இருதயத்தை எனக்கு பெற்று தரும்படி உம்மை மன்றாடுகிறேன். இந்த நற்குணங்களை நான் பின்பற்றி உமக்கு என் வாழ்வை பரிசாக்க நான் ஆசிக்கிறேன்.
சர்வேஸ்வரனின் மகிமையை நான் பிரதிபலிக்க தடையாய் இருக்கும் இந்த துன்ப முடிச்சை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். துன்ப முடிச்சை அகற்றும் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.